Good morning friends, welcome to SS Group. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல யூனிட் ஃபர்ஸ்ட்ல எக்ஸசைஸ் 1.4ல 12th சம் பார்த்திருக்கோம். என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. The function t which map temperature in Celsius C into temperature in Fahrenheit F. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபங்க்ஷன் tன்றது வந்து பாத்தீங்கன்னா temperature in Celsius C யும் in temperature in Fahrenheit F ம் எதுல மேப் ஆகுதுன்னா tன்ற ஃபங்க்ஷன்ல மேப் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொடுத்துருக்கத ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். t equal 9/5 c plus 32 t of c equal fன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது t of c equal f ஓட வேல்யூவில் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? t of c equal fஓட வேல்யூ என்னது? 9/5 c plus 32. இது பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 1 நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். t of 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது c இடத்துல நம்ம 0 போட்டு சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், அப்போ t of 0 போட்டிங்கன்னா cன்ற இடத்துல 0 பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1ல் 0 equal 9/5 cன்ற இடத்துல என்ன பண்ணணும்? 0 ப்ளஸ் 32. இப்போ சீன்ற இடத்துல 0 ஆச்சுன்னா இங்கே 0னா இதை மல்டிபிள் எது பண்ணாலும் என்ன பண்ணும்? இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக என்னாகும்? நமக்கு 0 ஆகிடும். அப்போ இருக்கிறது பேலன்ஸ் வேல்யூனா 32 மட்டும்தான். நம்மளுக்கு என்னென்னா ஃபாரனைட் எவ்வளோ டிகிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ டிகிரி ஃபாரனைட் t ஆஃப் 0ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா t ஆஃப் 28 கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் 1ல் சீன்ற இடத்துல 28 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ t of 28 equal 9/5 cன்ற இடத்துல 28 அப்ளை பண்ண போகிறோம் ப்ளஸ் 32. பாருங்கள், 28 அப்ளை பண்ண போகிறாங்க. பாருங்கள் என்ன ஆகும்? 1 5s are 5, 2 5s are 10. அப்போ 4 5s are 5 5s are 25. அப்போ 5 5s are 25. இது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 28ல் 25 போச்சுன்னா 3 இருக்குது. 3யே அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம புள்ளி வச்சு 0 சேர்த்திக்கிறோம். 0 சேர்த்துனா பாருங்கள் 6 5s are 25. அப்போ என்னது? 9 into 5.6 ப்ளஸ் 32. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். பாருங்கள், 9 ஆர் 54க்கு 4 மிச்சம் 5, 9 ஆர் பாருங்கள் 9 5 45, 45ஓட 5 கூட்டினா 50. நம்ம இங்கே புள்ளி வச்சுருந்தோம். இங்கே 2 ஸ்தானம் வச்சு நம்ம இங்கே புள்ளி வச்சுக்க போகிறோம். ப்ளஸ் இந்த 32 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 50 இன்னு 82, 82.4 டிகிரி ஃபாரனைட். இதோட வேல்யூ நம்மளுக்கு இது t ஆஃப் 28ஓட வேல்யூ. அடுத்து தேர்ட் ஒன் பார்க்க போகிறோம். தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். t ஆஃப் -10 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் t ஆஃப் 0, அடுத்து t ஆஃப் 28, t ஆஃப் -10. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் 1ல் சீன்ற இடத்துல -10 அப்ளை பண்ண போகிறோம். t ஆஃப் -10 equal 9/5 சீன்ற இடத்துல -10 ப்ளஸ் 32. 1 5s are 5, 2 5s are 10. அப்போ 9 into 2 18. என்னது? -18 ப்ளஸ் 32. அப்போ t ஆஃப் -10 என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 32ல் -18 போனால் 14 டிகிரி ஃபாரனைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்த்து கொஸ்டின். த வேல்யூ ஆஃப் c when t ஆஃப் c is equal to 212 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபோர்த்து ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? t ஆஃப் c is equal to 212ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது பாருங்கள், ஈக்குவேஷன் 1ல் t ஆஃப் cக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 212 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன இருக்குது? 9/5 c ப்ளஸ் 32. இப்போ பாருங்கள் 212 இந்த 32வை இந்த பக்கம் கொண்டுனா ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் மைனஸில் வந்துடும். -32 ஈக்குவல் 9/5 c. இப்போ 212ல் -32 போனால் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது பாருங்கள்? 180 ஈக்குவல் 9/5 c. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள்.
இந்த 955 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாங்களா 180 இந்த பக்கம் கொண்டு வந்தால் போகிறோம் டிவிஷன் மாறும் அதாவது பகுதி மேலே போயிடும் தொகுதி கீழே வந்துடும் பாருங்கள் இன்ட்டு 5/9 ஈக்குவல் சி இப்போ படிக்கலாம் 1 9s are 9 29s are 180 அப்போ 20 into 5 equal to C 20 into 5 எவ்வளோ 100 100 equal to C நம்மளுக்கு C தான் தேவைப்படும் C is equal to 100 degree Celsius Tயும் நாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து 5th என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் the temperature when the Celsius is equal to the Fahrenheit value அதாவது செல்சியஸில் வந்து இப்போ நம்ம ஃபாரன்ஹைட் அந்த டிகிரியோட டீயோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டுத்தையும் நம்மளுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க த டெம்பரேச்சர் வென் த செல்சியஸ் இஸ் ஈக்குவல் அதாவது டெம்பரேச்சரும் செல்சியஸும் ஈக்குவல்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க செல்சியஸ்னால் என்ன பாருங்கள் சி எடுத்துகிட்ருக்கோம் அது பாருங்கள் ஃபாரன்ஹைட் எஃப் இது எதுக்கு ஈக்குவல்னா டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ சி இஸ் ஈக்குவல் டு எஃப்ஸ் ஈக்குவல் டு T is equal to F is equal to T ரெண்டு ஈக்குவலானு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் என்ன நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கணும் அதாவது CF அதாவது T of C என்ன கொடுத்துருக்காங்க T of C is equal to F அது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு Tன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணோமா T is equal to 9/5 ஏன்னா Tயும் Fக்கு பதிலாக நமக்கு என்ன ஈக்குவலாக சொல்லணும் Tன்னு சொல்லியிருக்காங்க அப்போ சீன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் T அப்ளை பண்ண போகிறோம் T + 32 பாருங்கள் T இந்த 9/T இந்த பக்கம் வந்துடுது -9/5 T equal 32 இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம் கிராஸ் மல்டிபிள்னா பாருங்கள் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் அப்போ என்ன கிராஸ் மல்டிபிள்னா 5T - 9T divided by 5 equal 32 இப்போ பாருங்கள் 5Tயில் 9T போயிடுச்சு நம்ம இது எத்தனை இருக்குது 4T இருக்குது நான் 4T மைனஸ் பெரிய சிம் நம்பர் வந்து -4T divided by 5 equal 32 நம்மளுக்கு என்ன வேணும்னா Tயோட வேல்யூ தான் வேணும் அப்போ T இந்த பக்கமே வச்சுக்கலாம் 32 into -5/4 இப்போ நம்ம கிராஸ் பண்ணணும் 1 4s are 4 அடுத்து 8 இங்கே -4 into 8 அப்படின்னது 8 5 40 T is equal to -40 degree Celsius கொடுத்த எல்லா வேல்யூமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கண்டுபிடிச்சிட்டோம் இதோட இந்த யூனிட் முடிவடைது எக்ஸசைஸ் 1.4 நெக்ஸ்ட் வந்து 1.5 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்